எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 4 தலைமுறையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வீட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யார் வீடுனா, எங்கள் பாண்டிசம்மா அவங்க வீடு தான், எங்கள் சித்தப்பா வீடு. நம்ம ஊர் பக்கத்தூரில் தான் இருக்குது. எங்கள் சித்தப்பாவோட அப்பா தவறிட்டார், வயசானவர். 3 நாள் சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கோம். 2-3 நாளாக இங்கே தாங்க இருக்கேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா, மாடு கண்டு வளர்க்குறதுக்காக கொட்டமாக இருந்தது. அதான் கருங்கல்லெல்லாம் பாவிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த காலத்தில் இந்த கருங்கல் பாவி தான் கட்டுவாங்க ஆடு மாடெல்லாம். சொந்தக்காரவங்களும் அதான் உட்காந்துருக்காங்க. பாட்டியம்மா தான் தாத்தாவோட வீட்டுக்காரம்மா, அவங்க அக்கா. இது பட்டாசலை வராண்டான்னு சொல்லுவோம் எங்கள் பேச்சில். எங்கள் மாமா பார்த்திங்கன்னா, அந்த 3 நாள் சாமி கும்பிட்றதுக்கு கோழி குழம்பும் பச்சரிசி சாப்பாடும் ஆக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் சம்மந்தக்காரவங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். நான் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா பாட்டிக்கு முடியாதனால வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடு தொடச்சி எல்லாம் துவச்சி போட்டு வர லேட் ஆகிடுச்சிங்க. எங்கள் மாமாவே செஞ்சுட்டாரு. எங்கள் அத்தை வீட்டுக்காரரு கோழி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காரு. சோறு வெந்துக்கிட்டு இருக்குங்க, பச்சரிசி சோறு சாமி கும்பிட்றதுக்காக. அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்து நானும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆண்டி வீட்டுக்கு சித்திவங்க அக்கா எல்லாம் கிளம்பிட்டோம். நான் பிறந்து வளர்ந்த வீடு இதே மாதிரி தாங்க இருந்துச்சு. சரி, பழைய ஞாபகம் வந்துருச்சு, உங்கள்கிட்ட காமிக்கலாமேனு தான். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த அம்மிக்கல், அடுப்படி எல்லாமே இருக்கிறனால இப்படி தான் இருக்கும் எங்கள் வீடுமேவும். மேலே சிலாப்புன்னு பலகையில் தான் போட்டிருப்பாங்க. பாத்திரம், இந்த டப்பா எல்லாமே வைக்கிறதுக்காக. அந்த சிலிண்டர், கேஸ் அடுப்பெல்லாம் வைக்கிறதுக்கு இப்போ புதுசாக அந்த செல்ஃபு போட்டிருக்காங்க. வாங்க அடுப்படியை பார்க்கலாம். நான் இங்கே தாங்க பக்கத்தில் உட்காந்து விறகுல தான் அப்போ எல்லாம் எரிக்கணுமா. இந்த மாதிரி இந்த பானை இருக்குது பார்த்தீங்களா, மண்பானை. இது வந்து நம்ம சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கும்போதே தண்ணி காஞ்சிரும். வேலைக்கு போயிட்டு வரவங்க அப்படியே மோந்து குளிச்சுக்கிறலாம். பக்கத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி காய வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி தான் அப்போ அடுப்பு கட்டுவாங்க. இங்கே சோறு ஆக்கிட்டு இருந்தோம்னா பக்கத்தில் குழம்பு ஏதாவது வச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறமா அரிசி உலையெல்லாம் போட்டு சோறு அந்த கொதிக்கவும் பக்கத்து அடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு இதில் குழம்பு வச்சுக்கிறலாங்க. இது ஊதுவலக்கு. ஊதுவோம் பார்த்தீங்களா, அடுப்பெல்லாம் அமர்ந்துருச்சுன்னா அது அந்த குழாய் வீட்லேயேவும் தாசாயிட்ட கொடுத்து அந்த இரும்புலேயே செஞ்சு வச்சுக்கிடுவாங்க. தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க பாட்டி. அந்த பானையில் தண்ணி காய வச்சுக்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது. அடுப்பு பார்க்க நல்லா இருந்துச்சுங்க. என் சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. நான் இந்த மாதிரி தான் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது சமைக்கிறது. எங்கள் அம்மா நைட் லேட்டாக தான் வருவாங்க, தோட்டத்துக்கெல்லாம் போயிட்டு வேலைக்கு போயிட்டு. அப்போ சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வரமேவும் நான் சோறாக்க அந்த ஸ்கூல் விட்டு வந்ததுமே ஆரம்பிச்சிருவேங்க. பருத்தி விறகு, தட்டை இதை வச்சு தான் நம்ம அடுப்பு எரிக்கணும். ஊதிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள், அமர்ந்துடும். மழையில் நனைஞ்சு அதெல்லாம் பக்கத்துலேயே உட்காந்து ஊதிக்கிட்டே இருக்கணுங்க. சாப்பாடு வேலை முடிகிற வரைக்கும் அடுப்பு பக்கத்துலேயே தான் உட்காரணும், எங்கேயும் போக முடியாது. இப்போ தான் கட்டை விறகு அது பெரிய பெரிய விறகெல்லாம் வச்சு எரிக்கிறாங்க. அப்போ எல்லாம் இந்த தட்டை இது விறகு வச்சு எரிக்கிறனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க பாட்டியம்மா. என்னோட பழைய ஞாபகம் வந்துடுச்சு. சரி, உங்களுக்கு காமிக்கலாமேன்னு இந்த வீட்டை காமிக்கிறேன். அடுப்படி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மா வேலை செஞ்ச அடுப்பில் எந்திரிக்க முடியலன்னு என்னை காலையில் என்றைக்காவது ஒரு நாள் எழுப்பி விடுவாங்க. எந்திரிச்சு இப்படி தாங்க அடுப்பு முன்னாடி உட்காந்து அப்படியே கூழ் காய்ச்சுவேன். தூங்கி தூங்கி விழுந்துக்கிட்டே அந்த விறக தள்ளி விட்டுக்கிட்டேவும் காய்ச்சுவேன். அந்த ஞாபகமெல்லாம் இப்போ நினச்சாலும் திரும்ப கிடைக்காது, பழைய ஞாபகம். சின்ன வயசு தாங்க, 8 வயசு 9 வயசுலலாம் நான் அடுப்படி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது குதிருன்னு சொல்லுவோம். இதில் தோட்டத்தில் விளையிற தானிய வகைகள் எல்லாமே போட்டு வச்சு வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க எங்கள் வீட்லையெல்லாம். அதுக்கு மேலே மண்பானை, பெரிய பானை, சின்ன பானை, அந்த மாதிரி பயிர் வச்சு எல்லாமே அடுக்கி வச்சுருப்பாங்க, போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாமே ஒரு நினைவுகள் தாங்க. அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இப்போ எல்லாம் வராது. இது சல்லடை, இது வந்து சலிக்கிறது பாருங்கள். இதில் எதுவுமே வைக்கல, சும்மா பழைய சாக்கு அது இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ரூமில் விளக்கு வைக்கிறதுக்குன்னு விளக்கு மாடம் ஒரு குட்டி தான் செய்வாங்க. எல்லா பழைய காலத்து வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்கும். அதில் தான் விளக்கு வச்சுருப்பாங்க. மண்ணெண்ணெய் விளக்கு, அப்புறம் வெள்ளி செவ்வாய்னா அப்போ எல்லாம் சாமியெல்லாம் தீபம் அதிகமாக ஏற்ற மாட்டாங்க. இந்த மாதிரி விளக்கு மாடம் வச்சுருப்பாங்க. இந்த சிலாப்பெல்லாம் இப்போ தான் போட்டுப்பாங்க போல இருக்குது. பழசுப்பட்டை பாத்திரம் எல்லாமே கட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். இப்படி தாங்க இருக்கும். கதவெல்லாம் பாருங்கள், அந்த காலத்து கதவு பார்க்கும்போதே தெரியும். சென்டரில் இந்த கல் இருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் கருங்கல்லால் ஆன கல் தான். அந்த காலத்து வீட்டில் தான் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பாத்ரூம் வசதியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் போர் போட்டு கட்டியிருக்காங்க. வயசானவங்க இருக்கிறனால சித்தப்பா அவங்க கட்டி விட்டுருக்காங்க.
உப்பு தண்ணி போர் போட்டு இது எல்லாமே இந்த செல்ஃபெல்லாம் இப்போ போட்டதாங்க. இந்த ரூமும் அதே மாதிரி தான் இருக்கும். மண் தரையாக இருந்தது, சாணி வச்சு மொழுகுனது. இப்போ சிமெண்ட் தரையாக இருக்குங்க. விளக்க மாட்டம் இருக்குது பாருங்கள். இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.